Hi students, welcome to Random YouTube channel. It's Tilak. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB NTPC இப்போ 2025ல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கான எக்ஸாம் 2026 நடக்க போகுது. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் ஆகட்டும் அண்டர் கிராஜுவேட் ஆகட்டும் ரெண்டுமே எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டேட் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த டேட்டில் நடக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் எத்தனை நாள் இருக்குது, எத்தனை மாதம் இருக்குது, அதில் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு பிளானோட தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த எக்ஸாமோட டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத பற்றியும் கொஞ்சம் பேசணும். அதை ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிடுறேன். 2024க்கு முன்னாடி வரைக்கும் NTPC எப்படி இருக்குன்னா, ஸோ ப்ரிலிம்ஸ் அதாவது டயர் 1 ஸ்டேஜ் 1ங்கிறது ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும். இப்போ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் பிரிக்கிறாங்களா அப்படிலாம் இருக்காது. ஸோ 2024க்கு அப்புறம் தான் இதை பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சரி, லாஸ்ட்டாக 2024 NTPCக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் வந்துச்சு. அதுக்கான எக்ஸாம் வந்து 2025ல் கிராஜுவேட்டுக்கு ஜூன் மாதம் தான் நடத்துனாங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் தான் நடத்துனாங்க. அப்போது கிராஜுவேட்லேருந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு நடுவுலையே அவங்க ஒரு 1.5 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2 எக்ஸாமுக்குமே நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்துச்சு. கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அடுத்து ஒரே வாரத்தில் அண்டர் கிராஜுவேட் வந்துருச்சு. இப்போ 2025ல் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற எக்ஸாமும் அதே தான். ஸோ கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரத்தில் வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் அக்டோபரில் தானே முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னேன். இந்த எக்ஸாமும் கூட அந்த டைமில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போது போன வருஷமே கிராஜுவேட் வந்து ஜூன் மாதமும் அண்டர் கிராஜுவேட் ஆகஸ்ட் மாதமும் நடந்திருக்கு. சரி ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த ALP JE டெக்னீஷியன் இந்த எல்லா எக்ஸாமுமே பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச்சில் முடியுது. பட் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு 1 நாளோ 2 நாளோ தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் அடுத்த எக்ஸாம் வருது. அப்படி பார்க்குறப்ப மார்ச்சில் இந்த எக்ஸாம் எல்லாம் முடியுது. அப்போ உடனே NTPCயும் வைக்கலாம்ல சார், வைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த அப்டேட்லே இதுக்கான NTPC அப்டேட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போது மார்ச்சில் நமக்கு கண்டிப்பாக NTPC கிடையாது. சரி, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தான் கிராஜுவேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டாக. ஆனால் ஜூன் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜூன் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கே NTPC ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ இந்த NTPCயோட கிராஜுவேட் எப்போ எதிர்பார்க்கலாம் சார் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மே மாதம் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மே 2026ல் NTPCயோட கிராஜுவேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அண்டர் கிராஜுவேட் எப்போ சார் வரும் அப்படின்னா ஜூன் அல்லது ஜூலை. ஸோ கிராஜுவேட் வந்து பொறுத்த வரைக்கும் மே 2026 அதாவது 2026 மேலே அதுக்கான டயர் 1, அண்டர் கிராஜுவேட்டான டயர் 1 ஜூன் அல்லது ஜூலைலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, சரி ஓகே சார். இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கோம். இந்த ஜனவரி மாதம் அடுத்து பொங்கல், ரிப்பப்ளிக் டே அப்படி இப்படின்னு போக போக இந்த ஜனவரி மாதம் ஓடுறதே தெரியாது. அதனால் இந்த மாதத்தை நான் கன்சிடர் பண்ணல, ரைட்டா. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எண்டில் தான் கண்டிப்பாக எக்ஸாம் வரும்ப்பா. மே ஸ்டார்டிங்லேயே வராது, மே கடைசியில் தான் எக்ஸாம் வரும். அப்போ இந்த 3 மாதத்தில் பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கே சார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காம ஒரு 90 நாள் 3 மாதத்தில். ஓகேவா, மேலே இருக்கிற ஒரு 10 டேஸ் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா 10 நாள் கழிச்சு தான் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் சாலிடாக நம்மள்ட்ட 100 டேஸ் இருக்குது. ஓகேவா, நான் ஜனவரி மாதத்தை கன்சிடர் பண்ணாமே நம்மள்ட்ட கிராஜுவேட்டுக்கே ஒரு 100 நாள் டைம் இருக்குது. அப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 130லேருந்து 150 நாள் டைம் இருக்குது. ரெண்டுக்குமே படிக்க போகிற சிலபஸ் ஒன்று தான், டிஃபிகல்ட்டி லெவல் தான் ஸ்லைட்லி மாறப்போகுது, ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. அப்போ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் நம்ம ஒன்றாவே படிக்கலாம். இந்த 100 நாளை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 60+40 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த 60+40ங்கிறது என்ன சார் அப்படின்னா, மொதல் 60 நாள் நம்ம படிக்க போகிறோம், அடுத்த 40 நாள் ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் போக போகுது. சரி ஓகே, இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க எப்படி பண்ணுறது, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறது, ரெண்டையுமே சொல்லிடுறேன். ஸோ பிகினர்ஸ் இந்த மொதல் 60 நாளில் டாபிக்ஸை முதல்ல முடிங்க. டாபிக்ஸோட பேசிக்ஸை கற்றுக்கோங்க. ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற அப்ரோச்சை கற்றுக்கோங்க மொதல் 60 நாள். இதை எப்படி சார் கற்றுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை படிக்க வச்சுருவாங்க. இல்லை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, ஒரு கைடன்ஸ்க்கு நீங்கள் உன்னை கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 60 நாள் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் மட்டும் படிக்காமல், இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறீங்க, மேக்ஸ் பார்க்குறீங்க, ரீசனிங் பார்க்குறீங்கன்னா நாளையுமே ஒரே நாள் ஒரு நாள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது
இப்போ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. குரூப் டி மாதிரியான எக்ஸாம்பிள் நம்ம சயின்ஸ் படிக்கணும். ஸோ சயின்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த 60 நாள் நீங்கள் சயின்ஸ் தொட வேணாம். கடைசியாக ரிவிஷன் பண்ண போகிறப்ப மட்டும் சயின்ஸ் படிச்சுக்கலாம். அப்போ சயின்ஸை எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னா, ஓகேவா, அதை அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறமா ஜிஎஸ். இப்போ இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரீசனிங்க்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள். இதுவே 6 மணி நேரம், இது ஒன்றும் 9 hours, டோட்டலி 9 hours கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை 8லேருந்து 10 மணி நேரம் எப்படி வேணாலும் பார்த்திக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம், அதிகபட்சம் 10 மணி நேரம் படிங்க. ஸோ ஆவரேஜாக நான் ஒரு 9 மணி நேரம் சொல்கிறேன். அப்போ மேக்ஸ் வந்து நீங்கள் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப்பிக்கை முடிச்சு விட்ருவோம். சரிங்களா? மேக்ஸ்க்கான டாபிக் என்ன சார்? சிலபஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸ் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்பர் சிஸ்டம், ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஏஜஸ்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிட்டஸ் காம்பவுண்ட் டெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டேட்டா இன்டர்பிரேஷன், மிக்சர் அலிகேஷனு, அப்புறமா அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், இவ்வளோ தான். அப்போது இந்த ஆர்டரில் நீங்கள் போகிறப்ப 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணி போனீங்கன்னா 60 நாளைக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரீசனிங் 2 மணி நேரத்தில் நீங்கள் 2 டாப்பிக்கே கற்றுக்கலாம். ஓகேவா? சில டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஈஸியான டாபிக்ஸ்லாம் இருக்கும். 2 மணி நேரத்தில் நீங்கள் 2 டாபிக் முடிக்கலாம். அப்போ நீங்கள் ரீசனிங் டெய்லி 2 மணி நேரம் படிக்கிறப்ப 60 நாளில் கண்டிப்பாக ரீசனிங்கும் முடிச்சு விட்றலாம். கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு எக்ஸாம் இருக்குது, 1 மாதம் 2 மாதம் டைம் இருக்குங்கிற டைமில் நம்ம வேறு மாதிரி படிக்க போகிறோம். ரிவிஷன், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 5லேருந்து 6 மாதம் இருக்குது, ஒரு 3-4 மாதம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் நல்லா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸே உங்களால் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸை படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி படிங்க. 2 மணி நேரம் டைம் என்ன தான். ஜிஎஸ் 2 மணி நேரம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்கிற ஆர்டரில் டாப்பிக்கை முடிச்சுட்டே வாங்க. முதல்ல பாலிட்டியை படிங்க, அப்புறமா எக்கனாமிக்ஸ் படிங்க, அப்புறமா ஹிஸ்ட்ரி படிங்க, கடைசியாக ஜியாகிரஃபி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறப்ப ஒரு 10 நாள் அல்லது 15 நாள், அது மேக்ஸிமம் 20 நாள் எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் பாலிட்டியை முடிச்சிடலாம். அதாவது முதல்ல பாலிட்டியை முடிங்க, அப்புறமா எக்கனாமிக்ஸை முடிங்க, அப்புறமா ஹிஸ்ட்ரியை முடிங்க, அப்புறமா ஜியாகிரஃபியை முடிங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு டாப்பிக்கில் நிறையா கொஸ்டின் வருது. பாலிட்டி கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. அந்த ஆர்டரில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 60 டேஸில் படித்து முடிச்சுருங்க. அடுத்த 40 நாள் டெஸ்ட்டு, ரிவிஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சார் நாங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்களும் முதல் 60 நாள் என்ன பண்ணுங்கன்னா டாபிக் வைஸே பாருங்கள். ஆனால் அவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்க போகிறதில்ல. அவன் நம்ம ஸ்பீடாக படிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, பிகினர்ஸ் எல்லாருக்குமே இதான் பிளானு. 60 நாள் டாப்பிக்கை முடிக்கிறீங்க, 40 நாள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க அப்போ 3 மணி நேரம் படிக்க தேவையில்ல, ஒரு 2 மணி நேரத்தில் படித்தாலே மேக்ஸ் பார்த்துடலாம். ரீசனிங் 2 மணி நேரம் கொடுக்க தேவையில்ல, 1 மணி நேரம் கொடுத்தாலே போதும். அப்போ பிகினர்ஸ் ஒரு 10 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படித்தாலே போதும். இப்போ மீதி 5 மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ மே மாதம் வரப்போகிற, ஓகேவா, முன்னாடி ஸ்லைடுக்கு போயிடலாம். மே மாதம் வரப்போகிற கிராஜுவேட்டையும் ஜூன் ஜூலையில் வரப்போகிற அண்டர் கிராஜுவேட்டையும் தட்டி தூக்கிடலாம். கட் ஆஃப் அதிகமாக தான் வரப்போகுது, ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நம்மளோட டார்கெட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது 100 கொஷினுக்கு கண்டிப்பாக 80+ வச்சுக்கோங்க. ஏன்னா வரப்போகிற நாட்களில் கட் ஆஃப் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டர் கிராஜுவேட் லிட்ரலி இப்போ வந்துருச்சு இந்த ரேஞ்சுக்கு. ஸோ கண்டிப்பாக 80+ போயிடும். கிராஜுவேட்டுமே ஒரு 70 கிட்ட தொட்டுருச்சு. ஓகேவா? ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி போகும். இப்போ இந்த 80+ அடிக்க என்ன சார் பண்ணுறது? என்டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் 30 கொஷின், ரீசனிங் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் மொத்தமாக 40 கொஷின். இப்போ இந்த 60 கொஷினுக்கு 58, 59 கூட கிடையாதுப்பா, 60மே டார்கெட் வைக்கணும். நம்ம 80+ அச்சீவ் பண்ணணும்னா 60க்கு 60மே அடிக்கணும். மேக்ஸ், ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிருங்க, 60 கொஷினுமே அடிச்சிருங்க. அப்போ ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்றப்ப நம்மளோட டார்கெட் வெறுமனே 20+ தான். இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 25 கொஷின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 20லேருந்து 25க்குள்ளே வரப்போகிற கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஒரு 10 கொஷின் அச்சீவ் பண்ணால் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பார்ட்,
ஒரு 15 20 கேட்க போகிறாங்கல்ல, அதில் ஒரு 10 கொஷின் அடிச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த 20ங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இதான் நம்மளோட பிளானு. இதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ அப்போ கிராஜுவேட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, அதே மாதிரி இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி இருக்க போகுது, எல்லா தகவலுமே சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்குமே உங்களுக்கு வீடியோஸ் வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.